ஜனநாயக பட சென்சார் வழக்கோட விசாரணை இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல நடந்துச்சு. அப்போ சிபிஎஃப்சி குழு அமைக்கப்பட்டு முதல்ல ஜனநாயகன் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில திரைப்படம் தொடர்பா அதுக்கப்புறம் புகார் கொடுத்த நபர் யாரு அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பினாரு. சென்சார் சர்டிபிகேட் வழங்கும் வர யார் புகார் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிவிக்க முடியாது அப்படின்னு சிபிஎஃப்சி தரப்புல சொல்லப்பட்டுச்சு. மறு ஆய்வு செய்ய 20 நாட்கள் தேவைப்படும். அதற்கு முன்னதாவே தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்ததால மறு ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படல அப்படின்னு தணிக்கை வாரியம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. தணிக்கை வாரிய நடைமுறையால மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குன்னு திட்டமிட்டபடி படத்தை வெளியிடாததால கடுமையான நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஜனவரி 9 படம் ரிலீஸ் செய்ய முடியாததால அமேசான் ஓடிடி தள ரிலீஸ் கான்ட்ராக்ட்லயும் சிக்கல் ஏற்பட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில தீர்ப்பை தேதி குறிப்பிடாம சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்கு.